வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி 2026 குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியால் தனுசு ராசியான உங்களுக்கு எந்த நிலையில் சர்வ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனம், செய்யும் தொழிலில் லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கௌரவமாக வாழ வேண்டுமென்றால், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால், உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு குருபலம் மிக மிக முக்கியம். குருபலம் இல்லாத ஆண்டுகளில் உடல்நலத்தில் பாதிப்பு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, நஷ்டம், செய்யும் தொழிலில் லாபமில்லாத தன்மை, கணவன் மனைவி சொந்த பந்தம் உறவுகளால் பல வகையான பிரச்சனைகள், எதிர்பாராத நஷ்டமும் கஷ்டமும் வருவது குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது. நல்ல இடத்தில் அமர்ந்தால் திடீர் தனலாபம், தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்களை ஆரம்பிப்பது, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மன நிம்மதியும் கிடைக்கின்ற அளவிற்கு தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வது, இது எல்லாம் குரு பகவானால் நடக்கும். இப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது பாதக நிலையில் அமர்ந்து பல வகையிலும் உங்களுக்கு சொல்ல முடியாத, சொல்லி உங்களுடைய மன ஆறுதலை ஆற்றிக்கொள்ள முடியாத அளவிற்கு பாதகத்தை தருகின்ற ஸ்தானம்தான் இப்பொழுது இருக்கின்ற இடம். இதே குரு பகவான் மாற்றம் பெற்று அமர்ந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் சந்தித்து வந்த எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக மீண்டு வர வழிகளை காட்டுவார். அதனால்தான் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குருபலம் நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஜோதிடர் இடத்தில் சென்று கேட்பார்கள். அந்த வகையில் 2026 3 கிரகங்களும் பயிற்சி பெறும். முதலில் 20/10/2026 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்பது தனுசு ராசியான உங்களை பல வகையில் பல நிலையில் முன்னேற்ற பாதையிலும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்து மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி உங்களுக்கு வரப்போகிறது, கிடைக்கப் போகிறது, நல்ல நிலையில் வாழப் போறீங்க என்பதை முதலில் சொல்லிவிட்டு பலன்களுக்குள் போகலாம். குரு பகவான் என்பவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மாற்றம் பெற்றால் 9ஆம் இடத்திற்கு வருவார். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு 8இல் கொடுத்திருந்தாலும், துன்பங்களை கொடுத்திருந்தாலும், மன சஞ்சலங்களை கொடுத்திருந்தாலும், நஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அனைத்தையும் சரி செய்து இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும்போது இழந்ததை 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 3, 4 மடங்கு அதிகமாக கொடுக்கின்ற காலம் அருகில் வந்துவிட்டது என்பதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்தால் பொன்பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, சொத்தால் இருந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, மன சஞ்சலம், மனவேதனை, நம்பிக்கையான மனிதர்களே இல்லையா என்கின்ற கேள்வியை கேட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நமக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, அனைவருமே நல்லவங்க தான், ஆனால் நாம தான் புரிஞ்சிக்காமல் போயிட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நீங்களே ஆறுதலாகவும், இதனால் வரையில் உங்களுக்கு நடந்து வந்த செயல்களில் எவ்வளவு பெரிய நஷ்டங்களாக இருந்தாலும் அதை லாபகரமாக கொடுக்கும்போது மன நிம்மதி அடையும்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம்தான் ராசிக்கு 9இல் அமர்வது. அது மட்டுமா, ராகு கேதுக்கள் இதுநாள் வரையில் உங்களுக்கு நன்மைகளை செய்து வந்தார்கள். ராகு கேது என்பது எப்பொழுதுமே கெடு பலன்களை தரக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்களா, பாதகமாக இருக்கிறார்களா, அது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், தசா நல்ல நிலையில் இருக்குதான்னு பாருங்கள். தசா நல்ல நிலையில் இருந்தால் கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார், ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இந்த நேரத்தில் 8ஆம் இடம் என்பது கெட்டது தான், படு பாதகத்தை செய்யக்கூடியது தான் கேது பகவான் அமருவது. இருந்தாலும் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசைகளை அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார். அதனால் சில தவறான பாதைகளில் போக வைக்கும். இல்லை, தவறான மனிதர்களுடைய சேர்க்கை கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். உண்மை என்பது மெல்ல மெல்ல புரிய உங்களுக்கு நீண்ட நாட்கள் ஆகும். குரு பலம் இருக்கிற வரையில் ராகு கேதுக்கள் பெருசாக பாதகத்தை செய்ய மாட்டாங்க. தசா நல்ல நிலையில் இருந்தால் எந்த கிரகமும் பாதகத்தை செய்யாது. செய்தாலும் வேணாம், அது தவறு என்று உங்களால் உணர முடியும். ஆகவே ராகு கேது பயிற்சி என்பது சிறு பாதகத்தை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு கையேந்த சொல்லும். அது மட்டுமல்ல, திடீர் பணக்காரர் ஆவதற்குண்டான வழியை தேட வைக்கும் ராகு கேது பயிற்சி. பொறுமை நிதானமாக இருந்தால் பெரிதளவு வெற்றி என்பது கட்டாயமாக இருக்கும். குருவால் பொருளாதார உயர்வு, காசு பணம் கொடுத்த இடத்திலிருந்து சொன்னபடி வந்து கையில் சேருவது, கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பது, அரசாங்க உதவி கிடைப்பது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து வகையான நற்பலன்கள் நடந்து தனுசு ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும் இழப்புகளிலிருந்து உங்களை மீட்டு வர பல வழியிலும் குரு பகவான் பலமாக இருப்பார். குருவால் இனி பாதகமில்லை. ராகு கேதுக்கள் சிறு பாதகத்தை கூட எப்படி கொடுப்பார்கள் என்றால், நீங்கள் மறைமுகமாக அரசாங்கத்துக்கு எதிராக, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட 10,000 ரூபாய் நம்ம முதலீடு வச்சா நமக்கு 20,000 கிடைக்கின்ற ஆசை வார்த்தைகளை காட்டினால் அதை நம்பி போகாமல் இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயல்களும் வெற்றிகரமாகவே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.